ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வரலாற்று பேசக்கூடிய ஒரு கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். ராமானுஜரால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில். இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம், மைசூர், மண்டியா டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீரங்கப்பட்டினால அமைந்துள்ளது கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பழமையான கோவில். 1000 ஆண்டுகளுக்கான பழமையான கோவில். இந்த கோவில் கோபுரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்குவீங்க. முத்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ரஜினி உடையாந்து குதிரையில் உட்காராரு. ஒருவன் ஒருவன் முதலாளின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு இந்த கோவில் இது. இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் காட்டுவாங்க. இந்த கோவில்கிட்ட பார்த்தீங்கன்னா, அதிகமான பிக்சருங்கெல்லாம் ரொம்ப ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இந்த கோவில் ரொம்ப ஒரு பழமையான கோவில். நிறையா இந்த பிக்சருங்கெல்லாம் இந்த கோபுரத்தை காட்டுவாங்க பிக்சருங்களில். இது ராமானுஜரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வரலாறு, ஒரு அழகான ஒரு கோவில் இது. இந்த கோவில் வந்து மைசூருக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேல்கோட்டை பார்த்துக்கின்னு ஸ்ரீரங்கம் பார்த்துன்னு போயிடலாம். இந்த கோவிலுக்கு வர வேண்டிய ரூட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரலாம். பெங்களூர்லேருந்து அதிகமான ட்ரெயின், அதிகமான பஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரணும்னா, சென்னையில் காவேரி ட்ரெயின் 10 மணிக்கு எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து வெடிகாலம் 2 மணிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஷனுக்கும் இந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கல்யாணி குளம். சின்ன ஒரு தீர்த்தம்லாம் கோவிலுக்கு எடுத்துக்கின்னு போகிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி வெட்டியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தொல்லியத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ரொம்ப சுத்தமாக நீட்டாக பராமரிச்சுன்னு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா? அது என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜர் வந்து இந்த கோவில் கட்டினார்னு சொன்னீங்களா? எப்படி ராமானுஜர் இந்த கோவில் கட்டினார்னு கேட்டிங்கன்னா, தசாவதாரத்தில் கமல்ஹாசனை கேட்குவாங்க, எங்கே ராமானுஜர் இருக்கிறாருன்ட்டு. அப்போ கமல்ஹாசன் சொல்ல மாட்டார். அப்போ கமல்ஹாசன் வந்து கல்லில் கட்டி கடலில் இறக்கிடுவாங்க. கல்லை மட்டா கண்டான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும், பாட்டு வரும். அப்போது ராமானுஜர் காட்ட மாட்டார். ராமானுஜர் வந்து அப்போ சோழர்களுக்காக இந்த பகுதியில் வந்து குடியேறிட்டார். சோழர்கள் ஆட்சிகள் அதிகமாக இருந்தனால மைசூர் பக்கம் வந்தெல்லாம் சொல்லிட்டு ஸ்ரீரங்கப்பட்டினாக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கப்பட்டினா வந்து இந்த ஒரு கோவிலும் மேல்கோட்டைன்னு ஒரு கோவிலும் ரொம்ப விசேஷம். மேல்கோட்டையும் கோவிலும் ரெண்டும் கட்டியிருக்காரு. ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான விசேஷமான கோவில். இந்த கமல்ஹாசன் பிக்சரில் காட்டுற மாதிரி சோழர்களுக்காக அவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தப்போ ராஜாங்கிட்ட வந்து இந்த கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு கோவில் திருப்பணிகள் செய்கிறதுக்கு காசு வாங்கி கட்டினார். ராமானுஜர் வந்து பெரிய ராஜாவா இவ்வளோ பெரிய கோவில் எப்படி கட்டினார் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ராமானுஜர் வந்து பெரிய ஆளுன்னா வந்து இந்த ராஜாங்கிட்டலாம் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். ராமானுஜர் 108 திவ்யதேசங்களில் பெரும்பாலான திவ்யதேசம் கட்டிக்கிறது ராமானுஜர் தான். ராமானுஜர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கோயிலும் கட்டியார். அதனால ராஜாங்கிட்டலாம் வந்து கோவில் திருப்பணிகள் செய்யணுன்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லணுன்னா அவருக்கு வந்து ராஜாங்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு மரியாதைக்கும். ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுங்கெல்லாம் கட்டிய வரலாறு ராமானுஜருக்கு இருக்குது. இங்கே வந்து சொல்லுவாங்க 3 கோயிலை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஒன்று ஸ்ரீரங்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், இன்னொரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவசமுத்திரத்தில் இருக்கும். இந்த 3 கோயிலை வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரே நாட்டில் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆதிரங்கா வந்து ஸ்ரீரங்கப்பட்டினாவில் இருக்கும். ஸ்ரீரங்கம் அங்கே இருக்கும். மத்திய ரங்கா வந்து சிவசமுத்திரத்தில் இருக்கும். இந்த 3 கோவிலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. 3 கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோவில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் ரொம்ப அழகாக, கல் வேலைப்பாடாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்க்க வேண்டிய கோவில். ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து பார்த்துட்டு காவேரியில் குளிச்சுட்டு போகலாம். வாங்க அந்த கோவில் அடிக்கிறது பார்க்கலாம்.
नो रे ना ना रे नु पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे बिनती करते मैं तो हार गई रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे बिनती करूं पैया परूं बिनती करूं पैया परूं जाओ तो भी वारी 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 रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे पिया को मना